ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறேன். நான் இன்றைக்கு என்னுடைய வீட்டு தோட்டத்தில் மரக்கறிகள், பல வகைகள், மற்றது பூந்தோட்டம் எல்லாம் எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதற்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கன்னா அருகில் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாங்கள் என்னுடைய பூங்கன்றுகளை காட்டிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஏற்கனவே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே இந்த பூங்கண்டெல்லாம் போட்டேன்னா. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்ற காட்டுறது தான் நான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். அப்படியே பாருங்க, இப்போ நல்ல பூவோடு தான் இருக்குது. இஞ்சால பாருங்க, இதுலேயும் எல்லாமே நல்லா பூத்துட்டுது. இஞ்சால பாருங்க, ஒரு சன்ஃப்ளவர் ஒன்று பூத்துருக்கு பாருங்க. சூரியகாந்தி பூ ஒன்று பூத்துருக்கு. லாஸ்ட் இயர் எங்களை விட்ட கூட சூரியகாந்தியாக நட்டுனாங்க. இந்த முறை சீனியாசி நல்லா இருக்குமென்னு சொல்லிட்டு சீனியாசி நட்டுருக்குறோம். பாருங்க, இதில் நல்லா ரோஸ் எல்லாம் நல்லா பூத்துருக்கு. இதில் பாருங்க, பட்டின் ரோஸ் நட்டுனாங்க, நல்லா பூத்துருக்குது பாருங்க. பெரிய ரோஸாவிலோட பட்டின் ரோஸ் தான் நல்லா பூக்கும். அதால் இஞ்சால பெரிய ரோஸ் அதை இப்போ பூத்து ஓஞ்சிட்டுது. இஞ்சால நாங்கள் பட்டின் ரோஸாக நட்டு நல்லா பூத்துரு பாருங்க. இஞ்சால பாருங்க, இந்த பக்கம் பூங்கன்று நட்டுருக்குறோம் சீனியாசில். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே இதை நாங்கள் பார்த்துட்டு தோட்டம் எப்படி இருக்குது, மரக்கறியெல்லாம் காய்ச்சிருக்கான்னு சொல்லி போய் பார்ப்போம். எப்படி தோட்டம் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். இது அமெரிக்காவில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இங்கே ஃபேமஸான பூமரம்னு சொன்னால் இதுதான். சம்மர் டைம், அதாவது 6ஆம் மாதத்துக்கு பிறகு இதுகளெல்லாம் பூக்க வலிக்கிடும். பூத்தாலும் இந்த பூ நிறைய நாளைக்கு இருக்கும். பாருங்க, இதில் என்னுடைய வாழை மரம் நல்லா வளர்ந்துட்டு பாருங்க. ஏற்கனவே இந்த வீடியோ பார்க்குறீங்கண்டா குட்டியானன்றது இப்போ பாருங்க நல்லா வளர்ந்துட்டுது. அதோட குட்டியும் போட்டிருப்பார், சின்ன குட்டி போட்டிருக்கு. இப்போ நல்லா வளர்ந்துருப்பாரு. இதுலேயும் இந்த மரங்கள் பூத்திருக்கு. இஞ்சாலயம் பாருங்க, இதில் வெள்ளை பூத்தான் இது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதே கீழே சீனியாசி நட்டுருக்கிறோம். அப்படியே தோட்டத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, இதில் சிறகவரை நட்டுனாங்க. அப்படியே வேலியோட அப்படியே படர்ந்துரு பாருங்க. இதில் பாருங்க பூத்து இப்போ காய்ச்சி கொண்டிருக்கு. இது லாஸ்ட் இயர் நிறைய காய்ச்சி அதே மாதிரி தான் இந்த முறையும் அப்படித்தான் காய்க்கும். இப்போத்தான் பூக்க ஆரம்பிக்குது பாருங்க. உள்ளுக்கும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். பாருங்க, இதில் பாருங்க சிறகவரை எப்படி நிற்கன்னு சொல்லி. இந்தியாவில் பாருங்க மிளகாக்கண்டு நேற்று எல்லாமே கொத்தி நல்லா இரண்டிட்டு தண்ணி விட்டுருக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ கடுமையான வெயில்னு சொன்னோடைய டெய்லி நாங்கள் தண்ணி விடணும், எல்லாட்டிக்கு வாடிடும். இதில் பாருங்க சிறகவரை தான் நிற்குது. இதில் பாருங்க கக்கரு. இங்கால கோப்பி. இதில் பாருங்க வண்டியும் எல்லாம் காய்ச்சி கொண்டு வருது. நல்ல காயாக இருக்கு பாருங்க வண்டி. இந்தியாவில் தக்காளி
பாருங்க இப்போ எல்லாமே வந்து பெருசாக வளர்ந்து கொண்டு வருது. இதில் பாருங்க கரிமிளகா கண்டு நட்டுருக்கோம், காய்ச்சிருக்குது பாருங்க. இதில் நான் உங்களுக்கு கறிவேப்பிலையும் காட்டுறேன் பாருங்க, நல்லா வந்திருக்கு. கீழே வந்து பாருங்க 2 கண்டு வண்டி நட்டுருக்குறேன். அதுக்குள்ள இது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்த கறிவேப்பிலை தான். பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்தியாவில் வந்து கொய்யா. இதில் பாருங்க முடக்கொத்தான் வந்து நல்ல பெருசாக வந்துட்டு பாருங்க. இதில் வாழைக்குட்டியும் வளர்ந்துட்டுது. இதில் பாருங்க வெண்டி மரம் காய்ச்சிட்டார் நல்ல. இப்போ பாருங்க நிறைய காய் வெட்டிட்டோம். வண்டிக்கு அவங்களுக்கு தெரியும், உண்டை விட்ட ஒரு நாளைக்கு வெட்டணும், எல்லாட்டிக்கு வந்து அது முத்திடும். அதால் வந்து வண்டிக்காய் நாங்கள் உண்டை விட்ட ஒரு நாள் வெட்டிடுறது. இதில் பாருங்க இந்த வாழை குட்டி ஒரு நல்லா வளர்ந்துட்டு பெருசா. இதில் பாருங்க பெசன் ஃப்ரூட்டு நல்லா கொடி விட்டு வளர்ந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்க கத்தரிக்காய் நல்ல காயாச்சு பாருங்க. இங்கே கத்தரிக்காய் ஏற்கனவே நாங்கள் பிடுங்கிட்டோம், இப்போ நல்ல காய் காய்ச்சிருக்கு. இந்த பழத்தை வந்து அன்றைக்கு நான் உங்களை காட்டுறேன், நிறைய காய் பிடுங்கினேன், இப்போ திருப்பி நிறைய காய் காய்ச்சிருக்கு. பாவல் நல்லா பூத்துருக்குது. பூத்து எல்லாம் பிஞ்சு பிடிச்சி கொண்டு வரீங்க, காய்ச்சி முடிய நான் உங்களை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் பாருங்க பைத்த நல்லா படர்ந்து நல்ல காய் காய்ச்சி கொண்டு பாருங்க. கீழே கல் அடிக்கிறது தானே, இப்போ நல்லா காய்ச்சிருக்கு. இஞ்சால பாருங்க ஹவுப்பி நட்டுனாங்க, அதுவும் எல்லாம் காய்ச்சி நெத்துப்பட்டு கொண்டிருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இஞ்சாலையும் வந்து ஹோப்பி எல்லாம் இருக்கு. இதில் பாருங்க ப்ளூபெர்ரி கண்டு நட்டுருக்கோம், அதே மாதிரி இஞ்சாலும் மல்பெரி. இதுலேயும் வந்து வண்டி எல்லாம் காய்க்க வலிக்கிட்டு வரும். இதுலேயும் வந்து சிறகவரை வந்து இதுலேயும் ஒரு அப்புள் மரத்தில் தான் படர்ந்து ஒன்று பாருங்க. இந்தியாவில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு காட்டின அத்தி மரம். இதில் இறங்க பூசணி கொடி வந்து படர்ந்து கொண்டு போகுது. இதில் பாருங்க எனக்கு பின்னே பாருங்க புடலங்காய் பாருங்க இப்படி காய்ச்சி கல் கட்டி விட்டுருக்குறேன். நல்ல புடலங்காய் வந்து நல்ல காய் காய்ச்சி கொண்டு பாருங்க. புடலங்கொடியும் பிஸ்கங்கொடியும் நட்டுனாங்க, ஆனால் இப்போ வந்து புடலங்கொடி நல்லா காய்ச்சி கொண்டிருக்குது. இதில் பாருங்க இதுலேயும் வந்து வண்டி எல்லாம் காய்ச்சிட்டு வெட்டணும். இன்றைக்கு வந்து வெண்டிக்காய், கத்தரிக்காய், அதே மாதிரி பைத்தங்காயம் வந்து பிடுங்கணும். பாருங்க புடலை எப்படி காய்ச்சி தொங்கி கொண்டு வேறுங்க புடலங்க. இதில் பாருங்க வாட்டர் மில்லன் நல்லா வளர்ந்துட்டு பாருங்க.
அதே மாதிரி இந்த அதுக்குள்ளேயும் ஒரு வாட்டர்மெலன் இருக்குது. இதில் வந்து ஒரு வத்தக பழம் இந்த இது இருக்குது, வெள்ளரி பழம் பேரு. இது வந்து வெள்ளரி. இல்லை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் பாருங்க பைத்தங்கொடியும் வந்து நல்லா படர்ந்து நல்ல காயோடு இருக்குது. ஓகே, இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.